அது வந்து ஒரு சேஃபான என்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, சேஃபான என்ட்ரிக்கான பேராமீட்டர்ல இது ரொம்ப முக்கியம் நான் சொல்றேன். ஸோ மோர் தென் 6000 ஸ்டேஷனுக்கு மேல ரயில்டெலுடைய சர்வீஸ் இருக்கு அக்ராஸ் இந்தியா. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இது நல்ல ஸ்டாக்கா இல்லையா அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கான 2016 நிதியாண்டுல 102 கோடி அப்படிங்கிறது இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் வந்து இப்போ டெக்ஸ்மாக்கோ கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு கடந்த 3 வருடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016ல 1102 கோடியா இருந்த ரெவன்யூ இப்போ 4377 கோடியா ஆகிடுச்சு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கவே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாவே ரயில்வே ஸ்டாக் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துச்சு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அந்த அடிப்படையில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரயில்வே ஸ்டாக் எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு 2-3 ஸ்டாக்கை பார்க்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்காக தான் இந்த வீடியோ. இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். சஜஷனோ அட்வைஸோ கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால நீங்க இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக அந்த ஸ்டாக் என்னங்கிறத பார்க்கலாம். எப்பவுமே ஒரு ஸ்டாக் வந்து நீங்க பிக் பண்ணும்போது முக்கியமா சில விஷயங்களை பார்க்கணும். அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் வந்து எந்த அளவுக்கு இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 6000-7000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு சேஃபான என்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, சேஃபான என்ட்ரிக்கான பேராமீட்டர்ல இது ரொம்ப முக்கியம் நான் சொல்றேன். சோ இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எதுன்னு பாத்தீங்கன்னா ரயில்டெல் கார்பரேஷன். ரயில்டெல் கார்பரேஷன் நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஒரு ஸ்டாக் தான். இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் வைட் ரயில்வேக்கான விபிஎன் நெட்வொர்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த கம்பெனி பாக்குது. அது மட்டும் இல்லாம மற்ற டெலிகாம் மல்டிமீடியா நெட்வொர்க் இது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ற கம்பெனி தான் இந்த ரயில்டெல். ஸோ மோர் தென் 6000 ஸ்டேஷனுக்கு மேல ரயில்டெலுடைய சர்வீஸ் இருக்கு அக்ராஸ் இந்தியா. ஓகே, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அதாவது முக்கியமா நீங்க ஒரு ஸ்டாக்கை ஸ்கிரீன் பண்ணும்பொழுது 6000 கோடி 7000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்பெனியுடைய டாப் லைன் அண்ட் பாட்டம் லைன் growth வந்து ஒவ்வொரு வருடமும் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இன்க்ரீஸ் ஆகுனா தான் அந்த கம்பெனி புதுசா ஆர்டர் எடுக்கிறாங்க, பிசினஸை க்ரோ பண்றாங்க, அண்ட் ஆல்சோ கம்பெனி நல்ல ப்ராஃபிட்டும் பாக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து லேட்டா பார்ப்போம், இந்த கம்பெனி எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ ரயில்டெல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இதனுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது கடந்த 3 வருடங்கள்ல ரெவன்யூடைய CAGR growth பாத்தீங்கன்னா 30% மேல இருக்கு. அடுத்தது ப்ராஃபிட் உடைய CAGR growth பாத்தீங்கன்னா 24% மேல இருக்கு. ஷேர் பிரைஸ் எவ்வளவு அப்ரிஷியேட் ஆயிருக்குன்னா அதனுடைய காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட்டும் 39 அந்த ரேஞ்சில் இருக்கு. கடந்த 3 வருடங்கள்ல ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவும் 15% மேல இருக்கு. ஸோ 15க்கு மேல ROE இருக்கு, நல்லது. பட் கடந்த 3 வருடங்கள் 15 அப்படிங்கிறது வந்து ஆவரேஜ் தான். அது இன்னும் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும். ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா 2025 மார்ச்ல 4602 கோடியா இருந்தது, இப்போ வந்து 6346 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 38% கிட்ட ஆர்டர் புக்ல growth இருக்கு. 2027ல இந்த கம்பெனியோட ஆர்டர் புக் வந்து 8500 கோடிக்கு மேல இருக்கும் அப்படின்னு டார்கெட்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் எதை காமிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த கம்பெனி வந்து டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு, அந்த பெர்ஃபார்மன்ஸை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு மைல் ஸ்டோன் இருக்கு, எங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குன்னு வச்சு ஓடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது. ஸோ இப்போ ரயில்டெல் கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 10,000 crore மேல இருக்கு. டாப் லைன் அண்ட் பாட்டம் லைன் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்க 2016 எடுத்துக்கங்க. 2016ல வந்து 572 கோடி சேல்ஸ் பார்த்த இந்த கம்பெனி இப்போ 2026 நிதியாண்டுல 4277 கோடி ரெவன்யூ அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப 578 கோடியில இருந்து அந்த ஃபேஸ் அப்படியே மேலேயே போயிட்டு இருக்கு, அந்த கிராஃப் மேலேயே போயிட்டு இருக்கு, நல்ல growth-ஐ பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த கம்பெனி ரெவன்யூ ஆஸ்பெக்ட்ல. அப்படியே நம்ம பாட்டம் லைனுக்கு ப்ராஃபிட்டுக்கு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016 நிதியாண்டுல 102 கோடி அப்படிங்கிறது இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் வந்து இப்போ 346 கோடி அப்படின்னு வந்து நிக்குது. ஸோ கிட்டத்தட்ட 3 மடங்குக்கு மேல கடந்த 10 வருடங்கள்ல இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. ஸோ மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாம் என்ன க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்ப இந்த கம்பெனி ஒரு growth பேஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இது நல்ல ஸ்டாக்கா இல்லையா அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கான முக்கிய கூறுகள் அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்ததா என்ன பண்ண போறோம், நம்ம ஃபண்டமெண்டல் பார்க்கணும். அப்போ ஸ்டாக்குடைய பி ரேஷியோ என்ன இருக்கு, இன்னைக்கு வாங்கலாமா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 இருக்கு. இண்டஸ்ட்ரி மீடியன் பி அப்படிங்கிறது 19 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ 19 விட கொஞ்சம் அதிகமா இது ட்ரேட் ஆகிட்டு. ROCE 22க்கு மேல இருக்கு, ROE 17க்கு மேல இருக்கு. இந்த ROCE ROE ரெண்டுமே 15க்கு மேல இருக்கிறது நல்லது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது. ஸோ இது ரெண்டுமே 15க்கு மேல தான் இருக்கு. அடுத்தது ROCE ROE ரெண்டுமே 15க்கு மேல இருந்து டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து
வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த கம்பெனியுடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.03 ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா வெறும் 63 கோடி தான் கடன் வச்சிருக்காங்க. அப்ப கடனை நம்பி இது ரன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பிஎஸ்சி பேக்டு ஸ்டாக் தான். ஓகேவா? அடுத்தது ரிசர்வ்ஸ் 1940 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்கு. 9 crore கிட்ட நெகட்டிவ்ல இருக்கு. அடுத்த முக்கியமான பாயிண்ட், இந்த ஸ்டாக்குடைய ஃபேஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 10 ரூபாயா இருக்கு. 10 ரூபாய் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா ஸ்பிளிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ 10 அந்த அளவுக்கு எல்லாம் ஸ்பிளிட் கொடுத்தாங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து 10 ஸ்டாக்கா மாறும். 10 ஸ்டாக்கா பிரிச்சு கொடுப்பாங்க. சோ ஹையஸ்ட் பிரைஸ் 52 வாரங்கள்ல 479, லோவஸ்ட் பிரைஸ் 245, இப்போ 317 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரெண்டாவது நம்ம பாக்குறது டெக்ஸ்மாக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி இன்ஜினியரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ற கம்பெனி. அதாவது ரோலிங் ஸ்டாக் மேனுஃபேக்சர் பண்றாங்க, ஹைட்ரோ மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் பண்றாங்க, ஸ்டீல் காஸ்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க, ரயில் இபிசி ரயில் சம்பந்தப்பட்ட இபிசி கான்ட்ராக்ட் எடுக்கிறது, பிரிட்ஜஸ் கட்டுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை பெருசா பார்க்கக்கூடிய கம்பெனி தான் இந்த கம்பெனி. இப்போ டெக்ஸ்மாக்கோ கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு கடந்த 3 வருடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வருடங்கள்ல ரெவன்யூ growth வந்து 25% கிட்ட இருக்கு. ப்ராஃபிட் growth 97% இருக்கு. ஷேர் பிரைஸ் உடைய growth பாத்தீங்கன்னா ஒரு 21% அப்ரிஷியேட் ஆயிருக்கு. 3 year ஆவரேஜ் ROE வந்து 8% அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. இது ரொம்ப லோவா இருக்கு. ROE லோவா இருக்கு. அடுத்தது ஃப்ரைட் வேகன் வந்து 8372 யூனிட் டெலிவரி பண்ணிருக்காங்களாம். 16 நாடுகள்ல இவங்களுடைய சர்வீஸ் இருக்கு. EBIT EBITDA வந்து 11x மேல இருக்கு. 5 year ஆவரேஜ் 13x மேல இருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்களை இதில் அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேப் வந்து 4000 கோடி இருக்கு. 5000, 6000, 7000 கோடி எல்லாம் இருந்தா நல்ல விஷயம். பட் இது வந்து 4000 கோடி இருக்கு. சின்ன கம்பெனி தான் இது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 21 மேல இருக்கு. இண்டஸ்ட்ரி பி பாத்தீங்கன்னா 30 இருக்கு. ROC 11 மேலையும் ROE 7 மேலையும் இருக்கு. ரெண்டுமே வந்து நம்ம சொல்ற அந்த 15 கீழே தான் இருக்கு. ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.38 இருக்கு. அது வந்து ரீசெண்டா இருக்கு. 895 கோடி கடன் வச்சிருக்காங்க. ரிசர்வ்ஸ் 2333 கோடி இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 196 கோடி வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 52 வார ஹையஸ்ட் பிரைஸ் 189, லோவஸ்ட் பிரைஸ் 78, இப்போ 103 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருந்துச்சு, டாப் லைன் அண்ட் பாட்டம் லைன் growth எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம வந்து திரும்ப போய் பார்த்தோம்னா 2016ல 1102 கோடியா இருந்த ரெவன்யூ இப்போ 4377 கோடியா அதிகரிச்சிருக்கு. ஸோ டீசெண்டா ஒரு growth இருக்கு. அடுத்தது பாட்டம் லைன் growth நீங்க பாத்தீங்கன்னா 20 கோடியா இருந்த ரெவன்யூ வந்து 194 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ அதுலயும் வந்து ஒரு டீசென்ட் growth இருக்கு. இடையில ஒரே ஒரு இயர் மட்டும் நெகட்டிவான ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனியுடைய பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து புதுசா ஆர்டர் எடுக்கிறாங்க, பிசினஸ் பண்றாங்க, எல்லாமே ஓகே. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டலுக்கான ரேஷியோஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து புவரா இருக்கு. அடுத்து நம்ம பாக்குறது ஐஆர்சிடிசி உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி தான். ரயில்வே டிக்கெட் நம்ம புக் பண்ணோம்னா இதுல போயிட்டு தான் புக் பண்ணி ஆகணும். ஸோ இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் லிமிடெட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது இந்த விஷயத்துல ஒரு மோனோபொலி ஸ்டாக். எல்லாருமே டிக்கெட் புக் பண்றதுக்கு இந்த வெப்சைட்டுக்கு போய் தான் ஆகணும். இந்த கம்பெனி தான் அதை பண்ணி ஆகணும். அண்ட் ஆல்சோ நவரத்னா ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி. இப்ப இந்த கம்பெனியுடைய 10 year ஆவரேஜ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ 2016ல பாத்தீங்கன்னா 1367 கோடி ரெவன்யூ பார்த்திருக்காங்க. இது வந்து டாப் லைன். ஸோ இப்போ 5215 கோடியா அது வந்திருக்கு. ஒரு டீசென்டான growth இருக்கு. 10 வருஷத்துல 1300 கோடியில இருந்து 5200 கோடி அப்படிங்கிற ரெவன்யூக்கு வந்திருக்காங்க. அடுத்தது பாட்டம் லைன் growth எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 189 கோடி நெட் ப்ராஃபிட் 2016ல காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து 1393 கோடியா வந்திருக்கு. ஸோ கடந்த 10 வருடங்கள்ல 7.8 மடங்கு அளவுக்கு இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. இது வந்து நல்ல growth தான். அதுக்கப்புறம் கடந்த 3 வருடங்கள்ல இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ சிஏஜர் பாத்தீங்கன்னா 14% மேல இருக்கு. ப்ராஃபிட் சிஏஜர் 12% கிட்ட இருக்கு. ஷேர் பிரைஸ் வந்து 8% அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஆவரேஜ் ROE பாத்தீங்கன்னா 3 வருடங்கள்ல 37 இருக்கு. 37ங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது ரயில் டிக்கெட்டுடைய மார்க்கெட் ஷேர் ரிசர்வ்டு பாத்தீங்கன்னா 89% கிட்ட இருக்கு. 40,000 crore மேல மார்க்கெட் கேப் வச்சிருக்க ஒரு பெரிய கம்பெனி. அடுத்தது ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 29, இண்டஸ்ட்ரி பி 30. ஓகே, ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. ROC பாத்தீங்கன்னா 46 மேல இருக்கு. ROE 34 மேல இருக்கு. எக்ஸலண்டா இருக்கு ரெண்டுமே. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.02 இருக்கு. சோ கடன் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. 80 கோடி தான் கடன் வச்சிருக்காங்க. இது PSU ஸ்டாக் மோஸ்ட்லி கடன் இருக்காது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1200 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. அடுத்தது ரிசர்வ்ஸ் வந்து 4148 கோடி வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயா இருக்கு. 799 ரூபா 52 வார ஹையஸ்ட் பிரைஸ். லோவஸ்ட் பிரைஸ் 493. இப்போ 511 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து அந்த 52 வார லோவஸ்ட் பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணும்போது எந்தெந்த பேராமீட்டர் பார்க்கறது ரொம்ப நல்லது, எந்த அடிப்படையில் அந்த ஸ்டாக் வந்து வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது இல்லாம கம்பெனியுடைய திட்டங்கள் என்ன இருக்கு, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு ரிசல்ட் வரும்பொழுதும் குவார்டர்லி
குவார்டர்லி ரிசல்ட் வரும்போதும் ஆனுவல் ரிசல்ட் வரும்போதும் அவங்களுடைய பிசினஸை வந்து மாத்துறாங்களா, ஒரே டைரக்ஷன்ல போகுதா, அந்த பிசினஸ் growth எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்றாங்க. அண்ட் அதற்கான சாதகமான மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இருக்குதா, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க இன்னும் டீப்பா பாத்தீங்க அப்படின்னா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அப்படி பார்த்துட்டு தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான் இதுல சஜஷனோ அட்வைஸோ கொடுக்கப்படவில்லை. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால நீங்க இன்வெஸ்ட் பண்ண நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணும். அது வரைக்கும் உங்களுக்கு நீங்க பத்திரமா பார்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நியூஸ் கஃபே சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.